ஆனால் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, நல்ல நியாயப்பிரமாணம் சாபமாக மாறிடுச்சு. இந்த நீதி, நன்மை, பரிசுத்தம் அப்படின்ற இந்த நியாயப்பிரமாணன்ற கண்ணாடிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இது எப்படிப்பட்ட கண்ணாடினா, குறைவற்ற கண்ணாடி. ஸோ ரெண்டாவது முக்கியமான சத்தியம் எழுதணும். The law reflects our state perfectly. நியாயப்பிரமாணம் நம்முடைய நிலைமையை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. இந்த கண்ணாடியால பார்த்துட்டு இருக்கிறவனுடைய முகத்தை சுத்தம் பண்ண முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்சத்தில் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இயல்பான நிலையில் இந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நியாயப்பிரமாணம் என்னவா மாறிடுச்சுன்னா பலவீனமாக மாறிடுச்சு. நமக்கும் அவருக்கும் சோதனையில் வித்தியாசமே கிடையாது. There is no difference in the temptations between us and Jesus. ஆனால் இயேசுவின் மேல் சோதனை வந்தபோது பாவமே இல்லாமல் இருந்தார். When temptation came upon Jesus, he was without sin. அவர் பாவமே இல்லாத இருந்ததுனால நியாயப்பிரமாணத்தை, சுத்தமான தூய்மையான பரிசுத்தமான பூரண நியாயப்பிரமாணத்தை 100% அவரால் செய்ய முடிந்தது. இன்னைக்குள்ள தியானத்தின் தலைப்பு என்னன்னா, நியாயப்பிரமாணம் பலனற்றதா இருக்கிறது. So the heading of today's discussion was that the law was without strength.